நான் இதுக்கு முன்னால் போட்ட வீடியோவில் சந்தோஷமாக போயிட்டு ஜிஹெச்சில் போயிட்டு செக்கப்காக போயிருந்தேன். எதனால் அட்மிட் ஆகிருந்தேன் என்ன ஏது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வீடியோவில் இதுக்கு முன்னால் போட்டிருந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேங்க. அதில் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் அடுத்த நாளே நான் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு என்ன ஏதுங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். அதாவது வந்து செகண்ட் டைம் வந்து நான் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமே வந்து அடுத்த நாள் நான் ஃபுல்லாக ரெஸ்ட்டில் தான் இருந்தேன். சமைச்சு மட்டும் வச்சுட்டு நான் ஃபுல்லாக ரெஸ்ட்டில் தான் இருந்தேன். அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் திரும்ப வந்து எனக்கு வந்து அந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜ் இருந்துகிட்டே இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு நாள் போய் எனக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் பார்க்கல. வாலண்டரியாக நான் என்ன பண்ணேன், டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நான் வந்து போகணும் இந்த குழந்தைங்க அடம் பிடிக்கிற மாதிரி போகணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஒருவேளை அதனாலேயும் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி எதுக்குன்ட்டு நம்ம இன்னொரு டைம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் இருந்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏன் அங்கே போகணும், ஜிஹெச்சுக்கு போகணும், நம்ம டேரெக்டாகவே இங்கேருந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே 108 வந்து ஆம்புலன்ஸ் புக் பண்ணி ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி அவங்க வந்து வந்துட்டாங்க. ஒரு 1/2 hourலேயே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து என்ன ப்ராப்ளம் என்ன ஏதுன்னு கேட்டேன். நான் ஏன் ஆம்புலன்ஸில் போனேன் அப்படின்னா, இல்லைனா ரெட் டேக்ஸியில் போயிருக்கலாம், இல்லைனா ஆட்டோவில் போயிருக்கலாம். நான் ஏன் அது மாதிரி போகலை அப்படின்னா, நம்ம வந்து 108 போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆம்புலன்ஸை பொறுத்தளவு அவங்களே ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே முடிச்சுடுவாங்க. டேரெக்டாக நம்ம போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் மட்டும் போதும். அங்கே வந்து அவங்க எல்லாமே வந்து என்னென்ன ப்ராப்ளங்கிறத சொல்லி அதுக்கப்புறம் அங்கே நம்ம டாக்டர் செக் பண்ணி நம்ம உள்ளே அனுப்பி விட்ருவாங்க. நான் ஃபஸ்ட் டைம் போய் அந்த அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டதுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நம்ம டாக்ஸி புக் பண்ண வேண்டாம், நம்ம இப்படி போயிட்டோம் டேரெக்டாக நம்ம போய் செக் பண்ணிக்கலாம், டேரெக்டாக போனோம் அப்படின்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கேர் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பெரிய ஜிஹெச் தான் போனாங்க. பெரிய ஜிஹெச் போயிட்டு இங்கேருந்து 108 ஆம்புலன்ஸ் புக் பண்ணிவிட்டு என் பசங்களை கூப்பிட்டு தான் போனேன். ஈவினிங் தான் வந்து ஒரு 7 மணி 7:30 கிட்ட இருக்கும். புக் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடித்தாங்க. இது நேற்று தானே நீங்கள் போனீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆமாங்க மேம், நான் வந்து இது மாதிரி வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானாக வந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி, அப்படியே திரும்ப அட்மிட் ஆகிருக்கீங்க, திரும்ப ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க, மறுபடியும் அதே மாதிரி தான் இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது வீட்டில் இருக்கிறதுக்கு, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். சரி உங்களுக்கு இதே வேலையாக போச்சா, உங்களுக்கு எதுக்கு நீங்கள் திரும்ப போயிட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு என்ன ஆசையாங்க டாக்டர் திரும்ப வர்றதுக்கு, பசங்களுக்கு வேறு எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கு, எனக்கு வரணுங்கிறதெல்லாம் ஆசையெல்லாம் கிடையாது. இருந்தாலும் ஒரு பயத்தில் தான் வந்திருக்கேன். ஏன்னா நேற்று வந்து நானாக தான் வந்து இது மாதிரி மேம்கிட்ட சொல்லிவிட்டு எதுவும் ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னா அனுப்பிவிடுங்கன்னு சொன்னேன். அதனால தான் அவன் வந்து மேம் அனுப்பிவிட்டாங்க, அதனால தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு செக் பண்ணிவிட்டு பிபி ப்ரெஷர் எல்லாம் பார்த்துட்டு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு என்னங்கிறதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு வந்து எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஓகே எனக்கு பி நெகட்டிவ் பிளட் குரூப் அப்படிங்கிறதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டாங்க. வார்டுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. வார்டுனா வந்து இங்கே மெயின் வந்து ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே அனுப்புவாங்க. உள்ளே போய் தான் டாக்டரில் செக் பண்ணுவாங்க. இங்கே வந்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே முடிச்சிடுவாங்க. நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்குவாங்க. ஹைட் அண்ட் வெயிட்டு, என்னென்ன ப்ராப்ளம், வேறு ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து டாக்டர் செக் பண்ணுறதுக்காக அனுப்புவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் அவங்க டாக்டர் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஹார்ட் பீட் பார்த்தாங்க. ஸ்கேனில் கூட்டிகிட்டு போயிட்டு ஹார்ட் பீட்டில் பார்த்துட்டு இங்கே முன்னாலேயும் செக் பண்ணாங்க. ஹார்ட் பீட்டில் பார்த்தாங்க. பிளட்டு ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வருதுன்னு சொன்னேன் இல்லையா, ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்து நம்ம வெஜினா வழியாக வந்து நம்மளுக்கு பார்ப்பாங்க. பார்த்துட்டு எனக்கு எவ்வளோ இருக்குது, இது நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லைங்க மேம் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்காட்டி, அவ்வளோ ஒன்றும் இல்லையே அப்படின்னாங்க. தெரிலைங்க மேம் நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்காட்டி, சரி ஓகே நீங்கள் உள்ளே போங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் நார்மலாக செக் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்பி விட்டுட்டாங்க. அங்கேயும் போய் டாக்டர் வந்து ஸ்கேன் அனுப்பிவிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹார்ட் பீட் மட்டும் செக் பண்ணுவாங்க. அங்கே உள்ளே இருக்கிற ஸ்கேனில் பெரிய ஜிஹெச்சில் வந்து உள்ள ஸ்கேனில் வந்து ஹார்ட் பீட்டில் அதை வந்து நம்ம வயிற்றில் வச்சு ஸ்கேன் பண்ணி ஹார்ட் பீட், குழந்தையோட ஹார்ட் பீட் நம்மளுக்கே கேட்க வைப்பாங்க. பாருங்கம்மா நல்லா கேட்குது, குழந்தை ஹார்ட் பீட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வைப்பாங்க. பார்த்ததுக்கப்புறம் எல்லாமே ஃபார்மாலிட்டிஸ் என்ன ப்ராப்ளம் என்னென்னு அங்கே டாக்டர் எல்லாமே நம்மளோட ஃபைலில் வந்ததுக்கப்புறம் எல்லாமே கேட்பாங்க. கேட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு மெயின் ஸ்கேன் எழுதி அனுப்பிவிட்டாங்க. அது வந்து கொஞ்சம் நைட் ஆயிடுச்சு, ஒரு 10 to 11 மணிக்கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கேனில் பார்த்துட்டு தான் நம்மளுக்கு வந்து குழந்தைக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்மளுக்கு பார்த்து சொல்லுவாங்க. இங்கே உள்ள ஸ்கேனில் பண்ணுறது வந்து வெறும் ஹார்ட் பீட் மட்டும் பார்ப்பாங்க. அப்புறம் மெயின் ஸ்கேனுக்கு அனுப்பிவிட்டு அந்த ரிப்போர்ட் வர்றதுக்கு வந்து அன்றைக்கி நைட்டே நம்மளுக்கிட்ட கொடுத்து விட்ருவாங்க. நம்ம கையில் கொடுத்து விட்ருவாங்க, அப்போவே கொடுத்து விட்ருவாங்க. எழுதி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் வந்து அப்போவே எழுதி அனுப்பி விட்ருவாங்க. எழுதி கொண்டு வந்து நம்ம அந்த ஃபார்ம் வந்து அவங்க டாக்டர்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ஃபார்மாலிட்டிஸ்லாம் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு என்ன பண்ணாங்கன்னா நைட்டை அட்மிட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு அட்மிட் தான். நம்ம நார்மலாகவே வந்து இது மாதிரி ப்ராப்ளம்ட்டு போனாவே அட்மிட் பண்ணிடுறாங்க.
அப்புறம் வந்து அட்மிட் பண்ணிவிட்டு எனக்கு வார்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. இன்றைக்கி நைட்டு மட்டும் நீங்கள் இங்கே இருந்துக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு நாளைக்கு என்ன வார்டுன்னு உங்கள் எத்தனை நம்பர் வார்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு நான் இருந்துட்டு அதுக்கடுத்த நாள் வந்து டாக்டர் எப்பவும் போல் வந்து நார்மலாக வந்து பொதுவாக அங்கே ஜிஹெச்சில் வந்து பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக வந்து நிறைய பேர் அட்மிட் ஆகிருப்பாங்க இல்லையா. பொதுவாக டாக்டர் வந்து ஒரு 9 to 11 அது மாதிரி வந்து செக் பண்ண வருவாங்க. செக் பண்ண வந்துட்டு ஃபைல் ஜூனியர் டாக்டர்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மெயின் டாக்டர்கிட்ட வந்து காமிப்பாங்க. நம்மளோட ஃபைலெல்லாம் வந்து பார்த்துட்டு என்ன ப்ராப்ளம் என்ன ஏதுங்கிறத நம்மளை வந்து நிற்க வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு ஃபைலாக காமிப்பாங்க. அதை பார்க்குறது எல்லாமே நல்லா சூப்பராக பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. ஜிஹெச்சை பொறுத்தளவுக்கு நல்லா அவங்களோட கடமையை கரெக்டாக பண்ணுறாங்க. அப்புறம் வந்து எனக்கு வந்து நான் கேட்குற எனக்கு வந்து கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கிட்ட வந்து எனக்கு அட்மிட் பண்ணியிருந்தாங்க. நானும் கேட்குறேன், எனக்கு எதாவது ப்ராப்ளமாக ஏதாவது சொல்லுங்கள் என்னென்ன. நான் வந்து ஒவ்வொரு டாக்டர்கிட்டையே கேட்பேன். அவங்கள்ட்ட கேட்டால் தெரிலங்க, நாங்கள் டாக்டர் தான் சொல்லணும், அவங்க சொன்னால் தான் நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரின்னு சொல்லி போட்டு அப்புறம் ட்ரீட்மெண்ட் எதாவது கொடுத்தாங்களான்னு கேட்டால் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே கொடுக்கல, இதுக்கான மாத்திரை எதுவுமே கொடுக்கல. எப்போ போல் வந்து நம்ம மாசமாக இருக்கிறதுக்காக கொடுப்பாங்க இல்லையா, கால்சியம் மாத்திரை விட்டமின் மாத்திரை, அந்த மாத்திரை மட்டும் தான் எனக்கு ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. மதியானம் நைட்டு காலையிலத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் டாக்டர் ஆகட்டும் ஜூனியர் டாக்டர் இருக்காங்களே அவங்க வந்து நம்மளுக்கு செக் பண்ணிவிட்டு ஹார்ட் பீட் செக் பண்ணிவிட்டு வயிற்றில் வச்சு ஹார்ட் பீட் பார்ப்பாங்க. ஹார்ட் பீட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்டொமக்கில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஸ்கேன் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. என்ன ரெகுலராக வந்து காலையிலேயும் ஈவினிங் வந்து அதை ப்ராப்பராக பண்ணிடுவாங்க. பிபி பார்ப்பாங்க, ப்ரெஷர் பார்ப்பாங்க, சாரி இப்போ 2 ஒன்று தான், எல்லாமே பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அப்போ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கு பாப்பாவோட ஹார்ட் பீட்லாம் கேட்க வைப்பாங்க. நல்லா கேட்கும், நல்லா ஹார்ட் பீட்லாம் நல்லா கேட்கும். ஸ்கேனில் காமிப்பாங்க, நல்லா பாருங்கள் பாப்பா தெரியுது, நல்லா ஹார்ட் பீட்லாம் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஏதோ 1 வீக்காக போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் கடைசி என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 4-5 நாள் கழித்து ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணாங்க நைட்டில். எனக்கு அந்த காலையிலேருந்தே வந்து ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. ஃபுட் பாய்சன் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து கடையில் சாப்பிட்ருந்தேன். ஏன்னா நம்ம இங்கே வீட்டில் இருக்கோம் இல்லை, இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால அம்மாவும் எங்கூட இருக்கிறாங்க. அப்போ வந்து எனக்கு சமைச்சு தரதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து பொதுவாகவே வந்து கடையில் ரொம்ப சாப்பிட்டா சேராதுன்னு அதிகமாக சாப்பிட மாட்டேன். என்றைக்காவது ஒரு நாளைக்கு சாப்பிடுவேன். ஆனால் ரெகுலராக வந்து இந்த 1 வாரமாக என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கடையிலேயே சாப்பிட்ருக்கிறதுனால அது எனக்கு ஃபுட் பாய்சன் மாதிரி ஆகி வாமிட் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த வாமிட் வந்துக்கிட்டே இருந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஒரு தண்ணி குடித்தா கூட வாமிட் வர ஆரம்பிச்சிருச்சு. வாமிட் வந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் வந்து டாக்டர்கிட்ட சொல்லலை. அன்றைக்கி வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. வின்ஃப்ளான் வந்து கையில் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணாங்க. இன்ஜெக்ஷன் பண்ணதில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக உட்காந்துக்கிட்டு இருந்தேன், நான் எழுதிக்கிட்டு இருந்தேன். அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அப்படியே படப்படன்னு எனக்கு வந்து கைகளில் உதற ஆரம்பிச்சிருச்சு. கைகள் உதற ஆரம்பிச்சோன்னா எனக்கு என்ன பண்ணுறது என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியலை. என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஃபிக்ஸ் வந்தால் என்ன ஆகுமோ, ஃபிக்ஸ் போகலை, ஆனால் ஃபிக்ஸ் மாதிரி வரலை. ஆனால் வந்து எனக்கு வந்து கைகளில் உதற ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வந்து எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த டயத்தில் அம்மா அப்போ தான் வந்து பிளேட் கழுவுறதுக்காக வந்து அம்மா சாப்பிட்டு கழுவுறதுக்காக போயிருக்கிறாங்க. அங்கே போனோன்னா அம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஓடி வந்து கையை ஒரு ஆள் தேய்ச்சி விட்றாங்க, காலை ஒரு ஆள் தேய்ச்சி விட்றாங்க. உண்மையாகவே வந்து கடவுள் கிருபை தாங்க சொல்லணும். ஏன்னா கடவுள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இடத்துல ஆசீர்வதிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். நம்ம அந்த கடவுள் வந்து நம்மக்கிட்ட கூட இருக்காருன்னு தான் சொல்லணுங்க. அத்தனை பேரும் எனக்காக வந்து பக்கத்தில் வந்து ஒடியாந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நர்ஸை வர சொல்லிவிட்டு அவங்க வந்து டாக்டர் அங்கே ஸ்கேனுக்கு கூட்டிகிட்டு வந்து டாக்டர்கிட்ட கேட்டுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுட்டு அவங்க ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணிட்டாங்க. அவங்க ஒடியாந்து வந்து பார்த்துட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அந்த இன்ஜெக்ஷன் போட்டு போனதுக்கப்புறம் தான் இது மாதிரி ஆகுது அப்படின்னு சொன்னோன்னே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணாங்க. இன்ஜெக்ஷன் பண்ணின உடனே எனக்கு வந்து ஒரு 10 நிமிஷத்தில் அந்த பதட்டம் இதெல்லாம் வந்து ஒரு 1/4 மணி நேரத்தில் அது சரியாயிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சரியாயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு வந்து இந்த வென்ஃப்ளான் வந்து இந்த கையில் குத்துனது ரைட் சைடில் குத்துனது என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடமெல்லாம் வீங்கிக்கிச்சு. அவங்க ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணாங்க இல்லையா, அந்த இன்ஜெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே கைகள்லாம் ரொம்ப வீக்கமாகி ரொம்ப இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க டாக்டர் பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, நீங்கள் இந்த சைடில் வந்து இன்ஜெக்ஷன் குத்திருங்க, வென்ஃப்ளான் குத்திருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு நரம்பு அங்கே எடுக்கிறாங்க இங்கே எடுக்கிறாங்க கையில் எடுக்கிறாங்க இந்த கை குளிக்கிட்டு எடுக்கிறாங்க. ஆனால் நரம்பே சுத்தமாக கிடைக்கல. அப்புறம் இந்த நரம்பு குத்துறதுக்காக கையில் அந்த லெஃப்ட் சைட்லேயும் குத்துனாங்க. இந்த கை குளிக்கிட்ட 2 பக்கமே குத்திட்டு எனக்கு சுத்தமாக நரம்பு கிடைக்காதனால உங்களுக்கு நரம்பு கிடைக்கலன்னா வேறு வழியே இல்லைங்க, காலில் தான் எடுக்கணும் அப்படின்ட்டாங்க. ஐயோ காலில் என்னால் முடியாது, முடிஞ்ச அளவுக்கு இங்கேயே ட்ரை பண்ணுங்கன்ட்டு 2 கையிலுமே ரணமாயிருச்சுங்க. நரம்பு சுத்தமாக கிடைக்காம. ஏன்னா ஏற்கனவே எனக்கு வந்து நார்மலாகவே நரம்பு கிடைக்காது. ஏன்னா எனக்கு வந்து சுத்தமாக பூரா சதையாக இருக்கிறதுனால நரம்பு சுத்தமாகவே கிடைக்காதனால அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு இந்த கையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கை குளிக்கிட்ட தான் எடுத்து விட்டாங்க. இது வந்து இப்போ மட்டும் இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக
செக்கப்காக வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸுக்கிட்ட சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் இன்னொரு இன்ஜெக்ஷன் பண்ணாங்க. இன்ஜெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து சுத்தமாகவே 2 கையை ஊனி எந்திரிக்க முடியல. ஏன்னா 2 கையிலையுமே மாற்றி மாற்றி வந்து இன்ஜெக்ஷன் குத்திக்கிட்டே இருந்தோம். இன்ஜெக்ஷன் கிடையாது, அந்த நரம்பு வென்ஃப்ளான் குத்துறதுக்காக நரம்பு எடுத்தாங்களே, அதே வலி தாங்கவே முடியல, எந்திரிக்கவும் முடியல. கையை ஊனி தான் எந்திரிக்க முடியும் இந்த டயத்துல எல்லாம். பொதுவாகவே நான் கையை ஊனி தான் எந்திரிப்பேன். இப்போ சுத்தமாக ரொம்ப வெயிட் அதிகமானதுனால சுத்தமாகவே எந்திரிக்க முடியாமல் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த 2 நாள். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெகுலராகவே செக்அப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு ஹார்ட் பீட் பார்த்தாங்க. எல்லாத்துக்குமே அவங்க மாசமாக இருக்கிறவங்களுக்கு பொதுவாகவே பிபி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஹார்ட் பீட் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் வேறு ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா மருந்து மாத்திரைலாம் கொடுத்துட்ருப்பாங்க. ஆனால் எனக்கு எந்த இஷ்யூமே இல்லாதனால எனக்கு வந்து பெருசாக வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டுமே பண்ண கிடையாது. இந்த ஊசி போடுறதுல தான் எனக்கு வந்து ரொம்ப பயமாயிருச்சு. எனக்கு இந்த ஊசி போட்டு கைகளில் உதற ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. ஐயோ சாமி, இனிமேல் வந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ரொம்ப பதட்டமாயிருச்சு. அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து என்ன பண்ணேன், நானும் டாக்டர்கிட்ட கேட்டேன். டாக்டர் மேம் ஏதாவது எனக்கு இஷ்யூ இருக்கா என்ன எதுன்னு கேட்டங்காட்டி, இதெல்லாம் நார்மல் தாம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மேம் அப்போ நான் டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு, அப்புறம் எனக்கு வந்து அந்த லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. நான் தான் சொன்னேன் இல்லையா எதனால அப்படின்னு சொல்லிட்டு. நான் டெய்லரிங் மிஷினில் வந்து நான் ரொம்ப உட்காந்துட்டேன். இந்த வெயில் ஹீட்டுக்கு அதுக்கும் நான் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனால தான் ஆயிருக்குங்கிறது எனக்கும் தெரியும். இருந்தாலும் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருமோ அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் போய் அட்மிட் ஆகியிருந்தேன். இருந்தாலுமே வந்து எனக்கு அந்த பயத்தினால தான் நான் அட்மிட் ஆகி இந்த 1 வாரம் இருந்தேன். அவங்களும் எந்த பெருசாக ட்ரீட்மெண்ட் எடுக்காதனால நான் கேட்டேன், டாக்டர் மேம்கிட்ட கேட்டிருந்தேன். அதான் வந்து நல்லா இருக்கிற உடம்பு வந்து நம்மளே போய் வாரண்டியாக எடுத்துகிட்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அந்த இன்ஜெக்ஷன் பண்ணி அந்த ஃபிக்ஸ் மாதிரி ஆனதுனால எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. எதுக்காக இன்ஜெக்ஷன் பண்ணாங்க நான் கேட்குறேன் மேம்கிட்ட. இன்ஜெக்ஷன் வந்த ஏங்க எதுக்குங்க இன்ஜெக்ஷன் பண்ணுறீங்க, எனக்கு எதுவுமே சொல்லலையே, எதுக்காக இல்லை, உங்களுக்கு எழுதியிருக்காங்க போட சொல்லி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இது பண்ணோம், ஒரு நம்பிக்கையில் தானே அது பண்ணுறோம். அப்படி இருந்துமே வந்து எனக்கு இது மாதிரி ஆனங்காட்டி எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. சரி வேண்டாண்டா சாமி, இனிமேல் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 நாள் இருந்தாங்க. அவங்களாம் வந்து நல்லா தான் கவனிச்சுக்கிட்டாங்க. அவங்களோட கடமைகளை கரெக்டாக பண்ணாங்க. டாக்டர் ஆகட்டும் நர்ஸ் ஆகட்டும் எல்லாமே அவங்களோட கடமைகளை கரெக்டாக பண்ணாங்க. ஸ்கேன் பண்ணுறதுலாகட்டும், அதாவது வந்து இன்ஜெக்ஷன் மட்டும் எனக்கு இல்லை, மருந்து மாத்திரை மட்டும் எப்போ போல் இந்த விட்டமின் கால்சியம் மாத்திரை மட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் சாப்பிட்டு அப்புறம் 2 நாள் கழிச்சு மேம் இல்லை மேம் நான் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டது. என்னோடய ஃபைல் எல்லாமே செக் பண்ணாங்க. சரி ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஸ்கேன்லேயும் ஒன்றும் பெருசாக குழந்தைக்கல அந்த பாதிப்பும் இல்லை, நல்லா இருக்குது பாப்பா அளவுல நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து எனக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 நாள் கிட்ட 2வது டைம் போய் 8 நாள் கிட்ட இருந்தேன். மொதல் டைம் வந்து இன்றைக்கி நான் அட்மிட் ஆகிறேன்னா அடுத்த நாளே டிஸ்சார்ஜ் ஆகிட்டேன். 2வது டைம் தான் ஒரு 8 நாள் கிட்ட இருந்தேன். எனக்கு அது 8 நாளுக்கு அப்புறம் வெளியே வந்துட்டேங்க. எனக்கு எப்படா வெளியே வருவோம். ஏன்னா பசங்களும் கடையில் சாப்பிட்டு, எங்கள் வீட்டுக்காரும் கடையில் சாப்பிட்டு 3 பேர் நாங்களும் வந்து எங்கள் அம்மாவும் நானும் வந்து அங்கேயே கடையில் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அதே சுத்தமாகவே என்னால் முடியலை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டேங்க. இனிமேல் முடிவே பண்ணிட்டேன். ஐயோ கடவுளே சாமி, இனிமேல் போதுண்டா, நம்ம வந்து பேசாமல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலே போய்க்கலாம். அதுக்காக அங்கெல்லாம் சரியாக பார்க்கலாம் கண்டிப்பாக சொல்லவே முடியாதுங்க. நான் இதே வந்து ஊரில் வந்து நான் போய் ஜிஹெச் பார்க்குற மாதிரி தான் கண்டிப்பாக பார்த்துருவேன். அது நார்மல் சின்ன ஆஸ்பத்திரி தான், அங்கே நல்லா பார்த்தாங்க. எனக்கு 2 டெலிவரியுமே அங்கே தான் ஆச்சு. எனக்கு வந்து இப்போ வந்து ரொம்ப பயமாயிடுச்சு இது மாதிரி ஒன்று ஆனதுனால. சரி இனிமேல் வந்து நம்ம வெளியவே பார்த்துக்கலான்னு முடிவு எடுத்துட்டேங்க.